உலக முடிவு எப்படி இருக்கும்? மனித வரலாற்றின் இறுதி அத்தியாயம் எங்கே எழுதப்பட்டுள்ளது? பைபிளின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்துதல், அதாவது ரெவலேஷன், சுமார் 2000 ஆண்டுகளாக மனிதர்களை ஆச்சரியத்திலும் அச்சத்திலும் ஆழ்த்தி வருகிறது. குறிப்பாக அதில் சொல்லப்பட்டுள்ள அந்த மர்மமான மிருகங்கள், அவை வெறும் கற்பனை உருவங்களா அல்லது உலகை ஆளப்போகும் ஒரு இரகசிய சக்தியின் குறியீடா? இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் அந்த எச்சரிக்கைகள் நிஜமாகி வருகிறதா? வாருங்கள், வரலாற்றையும் தீர்க்க தரிசனத்தையும் இணைக்கும் அந்த மர்மத்தை உடைப்போம். 1. கடலிலிருந்து எழுந்த முதல் மிருகம். அரசியல் அதிகாரம். பத்முதீவில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த யோவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார். கடலில் ஒரு விசித்திர மிருகம் எழுகிறது. அது ஒரு சிறுத்தையைப் போலவும் கரடியின் பாதங்களையும் சிங்கத்தின் வாயையும் கொண்டிருந்தது. அதன் 7 தலைகளிலும் பற்றுக் கொம்புகள் இருந்தன. விவிலிய ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி இது ஒரு விலங்கல்ல, இது உலகை ஆளப்போகும் ஒரு பிரம்மாண்டமான அரசியல் அதிகாரத்தின் அடையாளம். பழைய காலத்தில் இது ரோம் பேரரசை குறித்தாலும், இன்றைய காலகட்டத்தில் இது அந்தி கிறிஸ்து தலைமையிலான ஒரு உலகளாவிய வல்லரசை குறிப்பதாக நம்பப்படுகிறது. இதன் ஒரு தலைக்கு ஏற்பட்ட மரணகாயம் குணமடைகிறது. அதாவது வீழ்ந்து போன ஒரு பேரரசு மீண்டும் உயிர் பெற்று வந்து ஒட்டுமொத்த உலகையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் என்பது இதன் மறைபொருள். 2. பூமியிலிருந்து வந்த 2ஆம் மிருகம். மத ஏமாற்று. முதல் மிருகத்திற்கு பிறகு யோவான் மற்றொன்றை காண்கிறார். இது பூமியிலிருந்து எழுகிறது. இது பார்க்க ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல சாந்தமாக இருந்தாலும் இதன் பேச்சு ஒரு டிராகனை போல கொடியது. இதுதான் கள்ள தீர்க்கதரிசி, ஃபால்ஸ் ப்ராஃபெட். இதன் வேலை என்ன தெரியுமா? மக்களை அற்புதங்களால் மயக்கி ஏமாற்றுவது, வானத்திலிருந்து நெருப்பை வரவழைப்பது போன்ற அதீத அதிசயங்களை செய்து மக்கள் அனைவரும் முதல் மிருகத்தை, அதாவது அரசியல் தலைவனை கடவுளாக வணங்கும்படி செய்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் மற்றும் சித்தாந்த ரீதியிலான ஏமாற்று வேலை. அதாவது மதம் மற்றும் அரசியலை இணைத்து உலகை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் ஒரு தந்திரமான சக்தியாக இது பார்க்கப்படுகிறது. 3. 666 பொருளாதாரச் சிறை. த மார்க் அண்ட் எக்கானமி. இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். உலகையே நடுங்க வைக்கும் அந்த எண் 666. வேதம் சொல்கிறது, புத்தியுள்ளவன் அந்த எண்ணை கணக்கிடக் கடவன். அது ஒரு மனிதனுடைய எண். பைபிள் எண்கணிதப்படி 7 என்பது முழுமை, 6 என்பது மனிதனின் குறைபாடு. இந்த மிருகத்தின் முத்திரை இல்லாமல் யாரும் எதையும் வாங்கவோ விற்கவோ முடியாது என்கிறது வெளிப்படுத்துதல் 13:17. பண்டைய காலத்தில் இது ரோமானிய நாணயங்களை குறித்தது. ஆனால் இன்று பணமில்லா பரிவர்த்தனை, கேஷ்லெஸ் எக்கானமி, உடலில் பொருத்தப்படும் மைக்ரோசிப்புகள் மற்றும் பயோமெட்ரிக் கட்டுப்பாடுகளை பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் நம் கண்முன்னே நிஜமாவதை உணர முடிகிறது. ஒரு மனிதன் என்ன வாங்க வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும் என்பதை ஒரு மேலிட அதிகாரம் கட்டுப்படுத்தும் அந்த காலத்தின் தொடக்கமே இது. முடிவுரை. இந்த மிருகங்கள் அழிவையும் அடக்குமுறையையும் குறிக்கலாம். ஆனால் வெளிப்படுத்துதல் புத்தகம் பயத்தை மட்டும் சொல்லவில்லை, நம்பிக்கையையும் சொல்கிறது. இறுதியில் தீமை அழிக்கப்பட்டு நன்மை வெல்லும் என்பதே அதன் சாரம். இவை வெறும் குறியீடுகளா அல்லது நடக்கப்போகும் நிஜங்களா? விடை காலத்தின் கையில் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அதிகாரமும் ஏமாற்றுதலும் என்றும் நிரந்தரமானது அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு மர்மமான வரலாற்றுச் செய்தியில் சந்திப்போம்.